ராகுல் காந்தி ஹைட்ரஜன் குண்டு போடுறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்தியாவினுடைய உயர்நீதிமன்றமே ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டு தேர்தல் ஆணையர்களுடைய கதையை முடிச்சிடும் அப்படின்னு தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆதாரம் தெளிவுபடுத்துகிறது. நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ராகுல் காந்தியினுடைய ஹைட்ரஜன் குண்டு எங்கே வெடிக்கும் அப்படின்னா ஹரியானா, மகாராஷ்டிரா இல்லாமல் இருந்தால் மோடியினுடைய வாரணாசி தொகுதி. இதுதான் அடுத்ததாக அவர் வெளியிட போகக்கூடிய மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். அதில் மிக முக்கியமானது வந்து ஹரியானா. ஏன்னா ஹரியானாவில் ஒருபோதும் பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அங்கே வெற்றி பெற்ற பல இடங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000க்கும் குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அங்கே பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போது அங்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஜ்ஜானா ஹலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 32 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபிக்காரன் வெற்றி பெற்று இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். இதை எதிர்த்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறார். இல்லைங்க, இந்த பிஜேபிக்காரன் 32 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. சரியா? அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் வந்து அவர் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேவேந்திர தல் என்று சொல்லக்கூடிய பாஜக வேட்பாளர் 32 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இங்கே தான் ஹைகோர்ட்டில் போய் இந்த விஜேந்திர சிங் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் ஓட்டுகள் இருக்கு இல்லையா, தபால் ஓட்டுகள், அது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1377 தபால் ஓட்டுகள் அந்த தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இதில் தபால் ஓட்டுகள் எண்ணக்கூடிய நேரத்தில் 1177 தபால் ஓட்டுகள் எண்ணுகிற வரையிலும் 700க்கும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய விஜேந்திர சிங் முன்னிலை வகிக்கிறார். திடுப்பென்று அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது. வாரணாசியில் நடந்தது இல்லையா, மோடி வந்து பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு உலக ஊடகங்கள் எல்லாமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல திடீரென்று மோடியினுடைய தொகுதியிலிருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்லையா. பிறகு டக்குன்னு பார்த்தா மோடி முன்னிலைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி நடக்குது. இப்போ நடக்கும்போது திடுப்புன்னு பார்த்தா இந்த பாஜக வேட்பாளர் வந்து அங்கே முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுகிறது. நல்லா கேட்டுங்க, 1377 ஓட்டுகள் தபால் ஓட்டுகள், அதில் 1177 ஓட்டுகள் எண்ணப்படும் போது 700க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். இப்போ என்னடா நடந்ததுன்னு விசாரிக்கும் போது தான் அடுத்து ஒரு தகவல் வருது. அதான் ரொம்ப முக்கியமானது. 215 தபால் வாக்குகள் செல்லாதவை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அங்கே இந்த காங்கிரஸ் வேட்பாளர் தோற்றது எத்தனை